ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் நம்ம வடக்கன்ஸ்ன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தோம். அதாவது அவனுங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு சுய புத்தி, சொந்த புத்தி, இல்ல சொல் புத்தி கூட இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இது மாதிரிலாம். என்ன எனக்கு புரியல. அவரு ஒரு மனிதர், அவர் வந்து எலெக்ஷன்ல நின்று முதல்வர் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவரை போய் கொண்டு போய் நீங்க கருவறைக்குள்ள ஒரு போட்டோ கொண்டு போய் வச்சு படைக்கிறீங்களே, என்னடா நியாயம் இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம தான் வந்து அவங்கள வந்து சொல்லிட்டு இருந்தோம், அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட இது இல்ல, சென்ஸ் இல்ல அப்படிலாம் சொல்லி நம்ம சைட்ல இருந்து நம்ம கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கமேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க என்னடா இப்ப அவனுக்கு கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ஒரு பீகாரை சேர்ந்த ஒருத்தன், என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தன் துபாயில, அவன் எனக்கு அனுப்புறான், விஜய் அவர்களுடைய சிலையை வச்சு இந்த எலெக்ஷன் டைம்ல ஒருத்தர் பூஜை பண்ணாரு, இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ அனுப்புறான். இந்த மாதிரி போயிட்டு இருந்தா தமிழ்நாடு பீகாரா மாறிட்டு இருக்கா இல்ல உத்தரப்பிரதேசமா மாறிட்டு இருக்கானே தெரியலையே. ரொம்ப ஒஸ்டா போறீங்களா அப்பா சாமி. இவ்வளவு நேரம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து விஜய் வாழ்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லாம முகத்தை வரைஞ்சு அதுல உட்கார வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டுலாம் இருந்தாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே பேனர் வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, என்னன்னே தெரியல. நம்ம உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தான் இருக்கமா? நீங்களே சொல்லுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்டட் பொலிட்டிக்கல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்களை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் பை.